ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பயோ விளாக். முதலாவதா 2013 டிஆர்பியில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதா இங்கே பிளான்ட் சக்சஷன்ல இருந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஒரு சக்சஷன் அப்படிங்கிறது தாவரங்களே இல்லாத ஒரு எம்டி வெற்று இடத்துல இருந்து படிப்படியாக அந்த இடத்துல தாவரங்கள் எப்படி ஆக்குபை பண்ணுது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் சக்சஷன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ட்ரை பிளேஸில் நடக்கக்கூடிய சக்சஷனுக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ட்ரை பிளேஸ் அல்லது ராக்கில் இருந்து உருவாகக்கூடிய சக்சஷனை ஜிரோசீர் அப்படின்னு சொல்லுவோம். இதே போல் நீரில் படிப்படியாக தாவரங்கள் உருவாகக்கூடிய நிலையை ஹைட்ரோசீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சக்சஷன் எல்லாமே ஜீர் அப்படிங்கிற வார்த்தையில் தான் முடியும். இதை வச்சு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். நன்னீரில் வளரக்கூடிய தாவரங்களை பற்றி படிக்கக்கூடிய படிப்பை லிம்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் ஒரு மண் உருவாகிறத பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பெடாலஜி அப்படின்னு பேர். இதான் இங்கே கொடுத்துருக்கிற மிச்ச 2 விஷயங்களும் லோட்டாலஜி, செஸ்மாலஜி அப்படிங்கிறது பாட்னியோட தொடர்பில்லாத விஷயங்கள். இது நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. குறிப்பிட்ட இடத்துல காணப்படக்கூடிய தாவரங்களை அது எத்தனை பெர்சன்டேஜ் அங்கே காணப்படுது அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு ரான்கேர் மொத்தம் 5 கிளாஸஸை பிரிச்சிருக்கிறாரு. இதில் கிளாஸ் ஏல ஒரு தாவரம் எத்தனை சதவிகிதம் இருந்தால் இடம் பெற்றிருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வியாக கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு 1லேருந்து 20% காணப்படக்கூடிய தாவரங்களை ரான்கியர் கிளாஸ் ஏல வச்சிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் மற்ற கிளாஸஸில் எத்தனை சதவீதம் தாவரங்கள் இருந்தால் இடம் பெற்று இருக்கும் அப்படிங்கிறதுக்கான டேபிளையும் நான் இங்கே தந்திருக்கிறேன். இதை நோட் பண்ணிக்கோங்க. பூமிக்கு மேலே காணப்படக்கூடிய அட்மாஸ்பியரை பல அடுக்குகளாக பிரிச்சிருக்கிறாங்க. இதில் பூமியை ஒட்டி காணப்படக்கூடிய அடுக்குக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதை ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். அது இல்லாமல் மற்ற அடுக்குகளையும் இங்கே படத்தில் நம்ம கொடுத்துருக்குறோம். இதை பார்த்துக்கோங்க. கேரக்ஸ் லப்போனிகா அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரம் எந்த மாதிரியான கிளைமேட்டிக் ஜோனில் வளரக்கூடியது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது ஒரு சர்க்கும் போலார் ஸ்பீசிஸ், அதாவது போலார் தமிழில் துருவ பகுதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆர்டிக், அண்டார்டிக் மாதிரியான துருவ பகுதிகளில் இந்த தாவரம் வளரக்கூடியது. அதனால இதை சர்க்கும் போலார் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே சர்க்கும் போரியல் அப்படின்னா என்னென்னா துருவ பகுதிகளை விட்டு வெளியே ஆனால் துருவ பகுதிகளை ஒட்டி காணப்படக்கூடிய தாவரங்களை சர்க்கும் போரியல் அப்படின்னும், பேன்ட்ராபிக்கல் அப்படின்னா டிராபிக்கல் அதாவது வெப்பமண்டல பகுதிகளில் வளரக்கூடிய தாவரங்களையும், காஸ்மோபொலிட்டன் அப்படின்னா எல்லா விதமான கிளைமேட்டிக் சோன்லையும் வளரக்கூடிய தாவரங்களை காஸ்மோபொலிட்டன் அப்படின்னும் சொல்லுவாங்க. இண்டிவிஜுவல் ஸ்பீசிஸ்க்கும் அந்த ஸ்பீசிஸ் வாழக்கூடிய என்வரைன்மெண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்பை பற்றி படிக்கக்கூடிய படிப்பை ஆட் ஈக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் சின் ஈக்காலஜியில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பல்வேறு விதமான உயிரினங்களும் அந்த உயிரினங்கள் வாழக்கூடிய என்வரைன்மெண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷனை பற்றி படிக்கக்கூடிய படிப்பை சின் ஈக்காலஜி அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஹேபிடட் ஈக்காலஜி அப்படின்னா ஒரு உயிரினம் வாழக்கூடிய இடம், அந்த இடம் அந்த உயிரினங்களுக்கு தேவையான மற்ற பொருட்களை எப்படியெல்லாம் வழங்குது அப்படின்னு அந்த இடத்த பற்றி படிக்கக்கூடியதை ஹேபிடட் ஈக்காலஜி அப்படின்னும், பேலியோ ஈக்காலஜி அப்படின்னா கடந்த காலத்தில் வாழ்ந்த உயிரினம், அந்த உயிரினம் கடந்த காலத்தில் எந்த மாதிரியான சூழ்நிலையில் வளர்ந்துச்சு, அது கூட வளர்ந்த மற்ற உயிரினங்கள், இதெல்லாம் பற்றி படிக்கிறத ஹேபிடட் ஈக்காலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஜ் ஏரியா ஹைப்போதீசிஸை யார் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் வில்லிஸ் அப்படிங்கிறவர் தான். ஒரு தாய் தாவரத்திலிருந்து விதையோ அல்லது ஸ்போர்களோ காற்றின் மூலமாவோ அல்லது வேறு வழியிலையோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவுறத ஈக்காலஜியில் நம்ம மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பேன்ஜியா அப்படிங்கிற நிலப்பரப்பு உடைஞ்சி தான் லரேஷியா அண்ட் கோண்டுவானா அப்படிங்கிற 2 பெரிய நிலப்பரப்பு உருவாச்சு. அதனால இந்த 2 நிலப்பரப்பையும் மொத்தமாக சேர்த்து நம்ம பேன்ஜியா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மண்ணில் இருக்கக்கூடிய சிறிய வகைப்படுத்தக்கூடிய அடிப்படையான அழகை பெடான் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக 2015 டிஆர்பியில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஈக்காலஜிக்கல் நிச் அப்படிங்கிற வார்த்தையை மொத யூஸ் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் கிரினல் அப்படிங்கிறவர் தான். அடுத்ததாக 2017 டிஆர்பியில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். மண்ணோட நெடுக்கு வெட்டு தோற்றத்தில் எந்த அடுக்கை லிட்டர் அல்லது குப்பை அடுக்கு அப்படின்னு சொல்கிறோன்னு கேட்டிருக்கிறாங்க. பொதுவாக ஓஹரிசான் அப்படிங்கிற அடுக்கைத்தான் நம்ம குப்பை அல்லது லிட்டர் அடுக்குன்னு சொல்லுவோம். காரணம், இங்கே தான் ஒரு மரத்துலேருந்து பழுத்து கீழே விழுந்த இலைகள் குமிஞ்சு கிடக்கும். அதனால் இந்த ஓஹரிசான் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுக்கை நம்ம லிட்டர் அல்லது குப்பை அடுக்குன்னு சொல்லுவோம். ரான்கேரோட தாவர வகைப்பாட்டில் ஒரு தாவரத்தில் வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடிய மொட்டு
ஒரு தாவரத்தோட அடிப்பகுதியிலிருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு தாவரங்களை இவர் வகைப்படுத்தியிருக்கிறாரு. இதில் ஒரு தாவரத்தோட மொட்டு பனிப்படலத்தினால மூடியோ அல்லது உதிர்ந்த இலைகள்னால மூடியோ பாதுகாக்கப்பட்டு இருந்துச்சுன்னா அந்த வகையான தாவரத்தை ரான்கேயர் என்னவா வகைப்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் கேமிபைட்ஸ் அப்படிங்கிறது தான். இது இல்லாமல் இவரோட வகைப்பாட்டில் இருக்கக்கூடிய மற்ற வகைகளையும் நான் இங்கே தந்திருக்கிறேன். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. கீழே பலவிதமான ஜீரோஃபைட்டிக் தாவரங்களை கொடுத்துருக்குறாங்க. இதில் சரியாக மேட்ச் ஆகிருக்கிற தாவரத்தை மட்டும் கேட்டிருக்கிறாங்க. இங்கே ட்ரஃப் ரெசிஸ்டன்ட் தாவரம் ஒரு அக்கேஷியா நெலோட்டிகா அப்படிங்கிறது இதுதான் சரியாக மேட்ச் ஆகிருக்குது. ஒரு ட்ரஃப் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது உண்மையாக வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தாவரத்தை ட்ரஃப் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு யுட்டிகுலேரியா தாவரத்தை பொறுத்த வரைக்கும் கீழே கொடுத்துருக்கிற பண்புகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் ஏல இந்த தாவரத்துக்கு இன்னொரு பேர் பிளேடர் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு கொடுத்துருக்குறாங்க. ஆமாம், இது சரியானது. அதே போல் ஆப்ஷன் சியில் இது ஒரு வேர் இல்லாத நீர்வாழ் தாவரம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆப்ஷன் சியும் சரிதான். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் சி சரியானது. மிச்ச 2 ஆப்ஷனும் இந்த தாவரத்துக்கு பொருந்தாது. ஒரு சர்க்கும்போரியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. பொதுவாக பூமியோட வட அரைக்கோள பகுதிகளில் தொடர்ந்து பரவி காணப்படக்கூடிய தாவரங்களை சர்க்கும்போரியல் தாவரங்கள்னு சொல்லுவோம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி போலார் ரீஜனுக்கு வெளியே ஆனால் போலார் ரீஜனை சுற்றி காணப்படக்கூடிய தாவரங்களை நம்ம இப்படி சொல்கிறோம். பூமியில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கக்கூடிய தாவரங்களை நம்ம எண்டமிக் டிஸ்ட்ரிபியூட்டட் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கான்செப்டை மொத டிஸ்கிரைப் பண்ணது ஏபிடி கேண்டோல் அப்படிங்கிற அறிவியல் அறிஞர் தான். நிழலை விரும்பி வளரக்கூடிய தாவரத்தோட பேர் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இதை ஜிசோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் ஆசிட் அதாவது அமிலத்தன்மை இருக்கக்கூடிய மண்ணில் விரும்பி வளரக்கூடிய தாவரங்களை ஆக்சிலோஃபைட்ஸ் அப்படின்னும், சூரிய வெளிச்சத்தை விரும்பி வளரக்கூடிய தாவரங்களை ஹீலியோஃபைட்ஸ் அப்படின்னும், ஈரப்பதமான மணலில் வளரக்கூடிய தாவரங்களை ஹைக்ரோஃபைட்ஸ் அப்படின்னும் சொல்லுவோம். ஒரு சில நீர்வாழ் தாவரங்களோட வகைகளை கொடுத்து அதோட உதாரணத்தோட சரியாக மேட்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய வேரூன்றி மிதக்கக்கூடிய நீர்வாழ் தாவரம் நிம்ஃபியா அப்படிங்கிறது தான். அடுத்ததாக வேரூன்றி நீரில் மூழ்கி வளரக்கூடிய தாவரத்தை பொட்டமோஜிட்டான். மூணாவதாக ரூட்டட் எமர்ஜன் ஹைட்ரோஃபைட் அதாவது தமிழில் வேரூன்றி நீர்மட்டத்துக்கு மேலே வளரக்கூடிய தாவரம் அப்படின்னு சாகிட்டேரியாவை சொல்லுவோம். நாலாவதா சப்மர்ஜ்டு ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட் அதாவது நீருக்குள்ள மூழ்கி மிதக்கக்கூடிய தாவரம். இது செரடோஃபில்லம் அப்படிங்கிறது. ரொம்ப கம்மியான வெப்பநிலை இருக்கக்கூடிய இடங்கள்ல அதாவது உறைபனி மாதிரி குளிர் இருக்கக்கூடிய இடங்கள்ல வளரக்கூடிய தாவரங்களை ஹெகிஸ்டோதேர்ம்ஸ் அப்படின்னும், மிதமான வெப்பநிலை இருக்கிற இடங்கள்ல வளரக்கூடியதை மீசோதேர்ம்ஸ் அப்படின்னும், வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல வளரக்கூடிய தாவரங்களை மெகாதேர்ம்ஸ் அப்படின்னும் சொல்கிறோம். இங்கே பொக்கிலோதேர்ம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது அனிமலோட தொடர்புடையது. நமக்கு இது தேவையில்லை. ஒரு குறிப்பிட்ட தாவரம் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் மட்டும்தான் காணப்படுது. இந்த தாவரம் இப்போதான் முதல்ல பரிணாமத்தின் மூலமாக உருவான தாவரம் கிடையாது. அதுக்காக இது ரொம்ப பழைய தாவரமும் கிடையாது. ஆனால் பல வருடங்களாக ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே காணப்படுறதுனால இதை ஹோலோ எண்டமிக் அப்படின்னு சொல்கிறாங்க. 2017 பிஜிடிஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட பிடிஎஃபை ஓப்பன் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு 2017 trp@biovlog அப்படிங்கிறது. இங்கே எல்லா லெட்டருமே கேபிட்டல். அடுத்ததாக 2019 பிஜிடிஆர்பி எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கான்டினென்டல் ட்ரிஃப்ட்ல இருந்து கீழே கொடுத்துருக்கிறதுல எது சரி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இங்கே ஆப்ஷன் ஏல பூமியில் இப்போ காணப்படக்கூடிய கண்டங்கள் எல்லாமே முன்னாடி ஒரு காலத்தில் இணைஞ்சி ஒரே நிலப்பரப்பாக காணப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது சரியானது தான். அதே போல் இப்போ இருக்கக்கூடிய கண்டங்கள் பேலியோசோயிக் மற்றும் மீசோசோயிக் காலங்களில் லரேஷியா அண்ட் கோண்டுவானா அப்படிங்கிற 2 குழுக்களாக காணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் சரியானது தான். இந்த 2 குழுக்கள் ஜுராசிக் காலத்தின் போது இன்னும் பல துண்டுகளாக உடைக்கப்பட்டு ஒன்றை விட்டு ஒன்று விலகி போச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷன் ஏ பி சி மூன்றுமே சரியானது தான். ஆப்ஷன் டியில் தந்திருக்கிற மாதிரி வைட்ஸ் அண்ட் எண்டமிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 சயின்டிஃபிக் டேர்மும் ஒரு தாவரம் ஒரு நிலப்பரப்பில் எவ்வளவு டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்குது அல்லது பரவி காணப்படுது அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய சயின்டிஃபிக் டேர்ம். இங்கே வைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு தாவரம் பெரும்பாலான பகுதிகளில் டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்கிறத குறிக்கும். எண்டமிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு நேரோ ரீஜனில் ஒரு தாவரம் டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்கிறத குறிக்கக்கூடிய டேர்ம்.
கீழ குடுத்திருக்கிற ஆப்ஷன்ல எந்த சூழல் மண்டலம் ஒரு முழுமையான சூழல் மண்டலம் இல்ல அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் ஆழ்கடல் அப்படிங்கிறது தான். காரணம், ஆழமான கடல்ல சூரிய வெளிச்சம் அடியில வரைக்கும் கிடைக்காது. அதனால இந்த சூழல் மண்டலத்துல உற்பத்தியாளர்கள் இருக்க மாட்டாங்க. அதனால இது ஒரு முழுமையான சூழல் மண்டலம்னு சொல்ல முடியாது. ஒரே ஸ்பீசிஸ் வெவ்வேறு நிலப்பரப்புல வாழும்போது, அது வாழக்கூடிய இடத்துக்கு ஏத்த மாதிரியோ, காலநிலைக்கு ஏத்த மாதிரியோ, தன்னோட உடல்ல சில மாற்றங்கள ஏற்படுத்திக்கும். இந்த மாற்றங்கள் மரபியல் ரீதியாவும் உண்டாகும். இந்த மாதிரியான தாவரங்கள நம்ம எக்கோடைப்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஒரு ஊட்டமட்டத்திலிருந்து அடுத்த ஊட்டமட்டத்துக்கு ஆற்றல் கடத்தப்படும்போது, வெறும் 10% மட்டும் தான் கடத்தப்படும். இத 10% லா அப்படின்னு சொல்லுவாங்க. இத லிண்டிமேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவியல் அறிஞர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாரு. அடுத்ததா 2022 டிஆர்பில என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பல்வேறு விதமான லைஃப் ஃபார்ம்ஸ கீழ இருக்கிறதுல எந்த முறைய பயன்படுத்தி படிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நம்ம ரான்கேரோட கிளாசிஃபிகேஷன யூஸ் பண்ணி தான் பல்வேறு விதமான லைஃப் ஃபார்ம்ஸ படிக்கிறோம். எக்கோசிஸ்டம் அப்படிங்கிற வேர்ட காயின் பண்ணது யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் ஏஜி டான்ஸ்லி அப்படிங்கிறவர் தான். கீழ குடுத்திருக்கிறதுல எந்த 2 காரணிகள் இணைஞ்சு ஒரு எக்கோசிஸ்டத்துல காணப்படும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரு எக்கோசிஸ்டத்துல உயிருள்ள அண்ட் உயிரற்ற இந்த 2 காரணிகளும் இணைஞ்சு காணப்படும். கீழ குடுத்திருக்கிற எந்த வாயு அமிலமிலக்கு காரணமானது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. NO2 அதாவது நைட்ரஜன் டை ஆக்சைடும், HNO3 அதாவது நைட்ரிக் ஆசிடும் தான் இதுக்கு காரணம். ஈக்காலஜிக்கல் சக்சஷன் அப்படிங்கிற ப்ராசஸோட இறுதி நிலை என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இத நம்ம கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மண்ணோட மேல் பகுதியில காணப்படக்கூடிய ஜோன் ஆஃப் வாட்டர நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டிருக்கிறாங்க. இத வாட்டர் டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள்ல ஆற்றல் அதாவது எனர்ஜி சுழல்றதுக்கு காரணமா இருக்கிறது என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இது உணவுச் சங்கிலி வழியா தான் சுழற்சி அடையுது. சீனப்போடியம் ஆல்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரம் எல்லா விதமான பருவநிலைகள்லயும் பரவி காணப்படுது. இப்படி இருக்கும்போது இத சயின்டிஃபிக்கலா எப்படி நம்ம கூப்பிடுவோம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரியான தாவரங்கள நம்ம காஸ்மோபொலிட்டன் அப்படின்னு சொல்லுவோம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட இடங்கள்ல அதிக தூரம் பிரித்து வைக்கப்பட்ட தாவரங்கள கீழ இருக்கிறதுல எந்த முறையில அழைக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரியான தாவரங்கள சர்க்கும்போலார் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் தான் சர்க்கும்போரியல் அப்படிங்கிறது ஒரு பூமியோட வடகோள பகுதிகளில் காணப்படக்கூடிய தாவரங்களை குறிக்கும். கான்டினென்டல் ட்ரிஃப்ட் அப்படிங்கிற தியரியை ப்ரொபோஸ் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஆல்ஃப்ரெட் வேக்னர் அப்படிங்கிற அறிவியல் அறிஞர் தான் இந்த தியரியை ப்ரொபோஸ் பண்ணியிருக்கிறாரு. ஒரு தாவரம் வாழ்றதுக்கு பொருத்தமே இல்லாத ஒரு இடம் இருக்குது. இந்த இடம் ரொம்ப பெரிதா காணப்படுது அப்படின்னா, அந்த இடமே கூட அந்த தாவரம் பரவுறதுக்கு பேரியரா தான் செயல்படும். இதே போல பிஜிடிஆர்பி பாட்னி ரிலேட்டடான வீடியோவுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.